அன்பான மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த இனிய புத்தாண்டில் 4 விஷயங்களை உங்களுக்கு செய்யறதுக்காக ஆசைப்பட்டு இந்த காணொலி காட்சியை வடிவமைக்கிறோம். நம்பர் 1, தமிழ் வழியில் பாடம் பயின்று இன்று பல்வேறு நிலைகளில் இம்ப்ரூவ்மெண்ட் மூலமா என்ட்ரன்ஸ் எப்படியாவது போய் மெடிக்கலை அச்சீவ் பண்ணணும்ன்ற நிலையில தயார் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக 125 நாட்கள் ஒரு காணொலி காட்சியை தயாரிச்சு வழங்க இருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போது அந்த மாணவன் பழைய பாட புத்தகத்துல தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று மருத்துவர் ஆக வேண்டும் என்ற கனவுல கடந்த ஆண்டு தேர்வு எழுதி முதல் முயற்சி தோல்வி அடைந்த போதும் அடுத்த முயற்சியிலாவது வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்கக்கூடிய தமிழ் வழி மாணவர்களுக்கு பொதுவெளியில் உற்று நோக்கினோம் என்றால் அவர்களுக்கு தேவையான உரிய மெட்டீரியல் கிடைக்கல அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியுது. அந்த மெட்டீரியலை உருவாக்கி அவன் கையில கொடுக்கணும், அவனுக்கு தேவையான காணொலி காட்சிகளை வடிவமைக்கணும் அப்படின்றது எங்களுடைய பிரதான நோக்கம். நம்பர் 2, புதிய பாடத்திட்டத்தின்படி வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய பாட புத்தகமானது கண்ட கனவு அகில இந்திய நுழைவுத் தேர்வுகளில் தமிழ் வழியில் பயிலுகின்ற மாணவனுக்கு ஒரு காணொலி காட்சியின் மூலமாக ஒரு வழிகாட்டுதலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய 2வது நோக்கம். 3வது நோக்கம், இடது மூளைக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்த ஆசிரியர்களை வலது மூளைக்கு பாடம் நடத்தும் ஆசிரியர்களாக மாற்றுவது என்பது பிரதான நோக்கம். என்ன சார் இந்த ரசவாதம் என்று கேட்டால் பார்க்கலாம், காணொலி காட்சிக்குள் செல்வோம். இந்த காணொலி காட்சியானது அடுத்திருக்கக்கூடிய 3 மாதங்களில் இருக்கக்கூடிய 125 நாட்கள் நீட் நுழைவுத் தேர்வுக்கு முன்னால் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு சொன்னாதான் இது எவ்வளவு ஒர்த் அப்படின்னு தெரியும். அதனால இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டூடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இந்த செயல் திட்டமானது செய்யப்பட இருக்கின்றது. போர்டு எக்ஸாமினேஷன், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். சிபிஎஸ்இ படிக்கிற ஒரு மாணவனுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல மார்க் வாங்கணுன்ற ஒரே ஒரு நிலை தான் இருக்கு. போர்டு எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணா போதும். அவன் இன்ஜினியரிங் போகணும்னா ஐஐடி ஜேஇ மெயின் எழுதுறான், மெடிக்கல் போகணும்னா நீட் எழுதுறான், அக்ரிகல்ச்சர் போகணும்னா ஐசிஏஆர் எழுதுறான். ஆனா நம்ம பையனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, போர்டு எக்ஸாமினேஷன்ல மார்க் வாங்கினாதான் இன்ஜினியரிங் போக முடியும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ல மார்க் வாங்கினாதான் மெடிக்கல் போக முடியும். அப்ப 2த்தையும் சேர்த்து அவனை கட்டி இழுக்கிறப்போ அவனுடைய பர்டனை கொஞ்சம் எளிமையாக்கலாமா? அதான் இந்த காணொலி காட்சியுடைய மிக பிரதான நோக்கம். அப்போ இந்த ஆல் இந்தியா எக்ஸாமினேஷனுக்கு லட்சக்கணக்கா பட்டி படிச்சாதான் சேர முடியுமா? நார்த் இந்தியால இருந்து வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்ல போய் படிக்கணும்னா அந்த அலங்காரங்கள் எல்லாம் பயமுறுத்துகின்றது. தமிழ் வழியில எந்த விதமான வழிகாட்டும் காணொலி காட்சியோ ஒரு கையேடுகளோ எதுவுமே முழுமையா வெளியில இல்ல. அரசு நடத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சி கூட முழுமையா இல்ல. அப்போ அந்த மாணவனை மோட்டிவேட் பண்ணி நீயும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான் எங்களுடைய பிரதானமான நோக்கம். ஏனென்றால் இந்த காணொலி காட்சிக்கு எனக்கு உந்துதலா இருந்தது 2 பேர். சிவகங்கையில போய் 490 மார்க் வாங்கின ஒரு பொண்ணு ஆல் த வே சேலம் வந்து கடந்த ஆண்டு எங்களுடைய காணொலி காட்சியை பார்த்துட்டு எங்களை பார்க்க வந்த அந்த பொண்ணுக்கு முழுமையாக தமிழ் மீடியத்துல என்னால சர் பண்ண முடியல. அதே மாதிரி தூத்துக்குடியில இருந்து வந்த ஒரு பெண். இந்த இருவரும் தான் என்னுடைய உந்து சக்தியா இருந்து இந்த காணொலி காட்சியை வடிவமைக்க வச்சிருக்காங்க. இந்த காணொலி காட்சி அவர்களுக்கான சமர்ப்பணமாக செய்கின்றேன். இடது மூளை வலது மூளை மனனம் செய்து பாடங்களை படித்து பாடங்களை தேர்வுகளில் அப்படியே எழுதி நூற்றுக்கணக்கான மதிப்பெண்களை பெற்று அகில இந்திய நுழைவுத் தேர்வுகளுக்கு செல்ல இயலாமல் தவிக்கின்ற மாணவ மாணவர்களே, இந்த தேர்வு வலது பக்க மூளைகளுக்கானது. படைப்பாற்றல் மிக்க மாணவனை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வடிவமைக்கப்பட்டது. 2002 தன்னை புனருதாரணம் செய்து கொண்ட சிபிஎஸ்இ ஆனது தன்னை வலது பக்க மூளைக்கான கற்றல் கற்பித்தலை நிகழ்த்தக்கூடிய ஒரு போர்டு என வடிவமைத்துக் கொண்டது. நம்ம இப்ப இடது பக்க மூளைக்கு தான் கற்பிச்சுட்டு இருக்கோம். இடது பக்க மூளைக்கு கற்பித்தலில் தேர்ச்சி அடைந்த நீ வலது பக்க மூளைக்கு கற்பித்தலில் தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு தேர்வினை எழுத இருக்கின்றாய். இந்த நிலையிலிருந்து அந்த நிலைக்கு மாற்ற இந்த காணொலி காட்சி நிச்சயமாக வழிகாட்டும். ஏனென்றால் நாங்கள் இந்த தேர்வுகளில் இடது மூளைக்கு உன்னை தயார் பண்ணக்கூடிய தேர்வுகளுக்கு நாங்கள் 35 ஆண்டு கால அனுபவம் பெற்றிருக்கின்றோம். எங்களுக்கு தெரியும் உன்னை எந்தெந்த இணைப்பு மூலமா இணைச்சோம்னா நீ வலது மூளையை பயன்படுத்தக்கூடிய ஆற்றலை பெறுவாய் என்று.
இடதிலிருந்து வலது நோக்கி செல்ல நாங்கள் இந்த காணொலி காட்சியில் வழிகாட்ட இருக்கின்றோம். இந்த பாரடைம் ஷிஃப்ட் பாடப்புத்தகம், புதிய பாடத்திட்டம், NCERT அடிப்படையிலான பாடத்திட்டம், வலது மூளையை பயன்படுத்தி படைப்பாற்றலோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லோட நீ இருக்கணும்னு நினைக்குது. நல்ல நோக்கம், சமூகத்திற்கு மிக பயனான நோக்கம். இந்த பயனான நோக்கத்தை அடைய வேண்டும் என்று பாடத்திட்டத்தை வடிவமைத்திருக்கின்ற கணத்தில் இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, லெப்ட் ஹேண்ட் டிரைவ்ல வண்டி ஓட்டிட்டு இருந்த ஒரு டிரைவர் திடீர்னு ஒரு நாள் வலது பக்கம் இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் டிரைவ்ல ஓட்டுனா டிரைவர் அவர் கையில வலது பக்கமா ஓட்டக்கூடிய ரைட் ஹேண்ட் டிரைவுக்குள்ள காரை கொடுத்துட்டீங்க. ஆனா டிரைவர் இடது பக்கமா ஓட்டக்கூடிய கார்ல திறமை பெற்றவர். ரோடு வலது பக்கமா ஓடுறதுக்கான காருக்கானது இல்ல, இடது பக்கமா ஓடுறதுக்கான காருக்கானது என்பதை தெரிஞ்சு இந்த இடது பக்கமா கார் ஓட்டிட்டு இருந்த டிரைவரை வலது பக்கமா கார் ஓட்டுறது எப்படின்னு சொல்லித்தரதும் இந்த காணொலி காட்சிகளின் நோக்கம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, லெப்ட் ஹேண்ட் டிரைவ்ல ஃபேமஸா இருந்த எங்க டீச்சரை ரைட் ஹேண்ட் டிரைவ்ல ஃபேமஸா மாத்தணும். ரைட் ஹேண்ட் டிரைவ் போற மாதிரி எங்களுடைய ஓடு களத்தை சரி செய்யணும். இது இந்த காணொலி காட்சியுடைய மிக பிரதானமான நோக்கம். இம்பாசிபிள். என்ன இம்பாசிபிள்? சமச்சீர் கல்வியில் பயிலுகின்ற மாணவன் அகில இந்திய நுழைவுத் தேர்வுகளில் ஒரு சிலர் மட்டுமே, விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் மட்டுமே போறாங்கன்றதை மாத்தி ஆந்திரா, கர்நாடகா, கேரளால இருக்கிற மாதிரி நம்ம மாணவர்கள் மிக எளிமையா போற மாதிரி ஒரு பாதையை வடிவமைக்கணும். அப்ப இந்த பேரடைம் ஷிஃப்டை மாத்துறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு 125 நாள் முயற்சி பண்றோம். எங்க இம்ப்ரூவ்மெண்ட் பையன் செய்யறான்னா அனைத்து மாணவர்களுக்கும் கொண்டு சொல்றதுக்கு முயற்சி செய்யறோம். இந்த பேரடைம் ஷிஃப்ட் எப்படி நடக்க போகுது அப்படின்னாக்க, எங்களுடைய திட்டமிட்ட செயல்பாடுகளினால் நடக்க இருக்கின்றது. இந்த பேரடைம் ஷிஃப்ட்ல என்ன செய்ய போறோம்னா, சமச்சீர் பாடப்பொருளை பிரதானமாக கொண்டு இந்த பாடப்பொருளுக்கு ஒத்திசைவு செய்யப்பட்ட NCERT பாடப்பொருளையும் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய கேப் ஐடென்டிஃபை பண்ணி பிரிட்ஜ் பண்ண போறோம். முதல் நிலை, பாடப்பொருளை நன்கு சொல்லிக் கொடுத்து பாடப்பொருளில் மறைந்திருக்கக்கூடிய கருப்பொருள் கான்செப்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். கான்செப்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பிறகு மூன்றாவது நிலை என்னன்னா, கான்செப்டை பயன்படுத்தக்கூடிய ஆற்றலுக்காக ஒர்க் ஷீட் தரப்போறோம். இந்த ஒர்க் ஷீட் மூலமா பயிற்சி பெறக்கூடிய இந்த மாணவன் அடுத்த நிலை எங்கு செல்கின்றான் என்றால், அவன் இந்த அப்ளிகேஷனை எப்படி செஞ்சு காரண காரியங்களோட அசோசியேட் ரீசனிங்கோட அகில இந்திய நுழைவுத் தேர்வுகளில் எதிர்பார்க்கப்படக்கூடிய கற்றல் விளைவுகளுக்கு நகர்த்தி செல்வது. சமச்சீர் பாடப்பொருள், NCERT பாடப்பொருள், கான்செப்ட்ல இருந்து வெளியில வரக்கூடிய அவுட்கம்ல இருந்து ஒர்க் ஷீட் மூலமா பயிற்சி கொடுத்து அகில இந்திய நுழைவுத் தேர்வுகளுக்கு அவனை கொண்டு செல்வது என்பது எங்களுடைய பிரதான நோக்கம். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் திடீர்னு நடந்துருச்சு, என்ன பண்றது? திடீர்னு நடக்குது. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமா சீனியாரிட்டி அடிப்படையில் டீச்சர் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களை திடீர்னு டெட் எழுத சொன்னப்போ முதல் 2 தேர்வுகளை தடுமாறின தமிழகம் அடுத்த தேர்வுகள் இருந்து தன்னை சுதாரித்துக்கிட்ட மாதிரி மாற்றங்கள் வருகின்ற போது அதற்கு தயார் செய்வதுதான் நம்முடைய கடமை. மாற்றங்களை எதிர்ப்பதல்ல நம்முடைய நோக்கம். அப்போ ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு செய்தி, வலதுபக்க மூளைக்காக, வலதுபக்க மூளையினுடைய செயல் ஊக்கத்திற்காக இந்த செயல்பாடு 125 நாட்களுக்கு அனைத்து சாப்டருக்கும் நடத்தப்பட போகுது. இதுல கண்டென்ட் ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலாக கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்போ அகில இந்திய அளவில் வடிவமைக்கப்பட்ட கலைத்திட்டமானது 11, 12 வகுப்புகளில் என்ன நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானித்ததோ அது பாடத்திட்டமாக உருவாக்கப்பட்டிருக்கு, பாட புத்தகமா உருவாயிருக்கு. இதுல என்ன கற்றல் விளைவுகளை கலைத்திட்டமானது வடிவமைத்ததோ அதை செய்யறதுக்கு வகுப்பறை செயல்பாடுகள் மாறணும். இந்த வகுப்பறை செயல்பாடுகளை எப்படி மாத்தினா அகில இந்திய அளவில் எதிர்பார்க்கப்படக்கூடிய கற்றல் விளைவுகள் ஏற்படுத்தப்படலாம் என்பதை திட்டமிட்டு செய்ய இருக்கும். அப்போ பாடத்திட்டம் மிகவும் செறிவூட்டப்பட்ட ஒரு பாடத்திட்டம், மிகவும் செறிவூட்டப்பட்ட ஒரு பாடப்பொருள். இந்த பாடப்பொருள் அகில இந்திய தேர்வுகளுக்காக ஒத்திசைவு செய்யப்பட்ட போது
இந்த ஒத்திசைவு செய்யப்பட்ட பாடப்பொருளில் எதிர்பார்க்கப்படக்கூடிய கற்றல் விளைவுகளை நம்முடைய மாணவன் எப்படி பெறலாம் என்பதை திட்டமிட்டு அதற்கான ஒரு செயல் திட்டத்தை வடிவமைத்து ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தேசிய அளவு தேர்வுகளுக்கு காம்பிடன்சி வர்றதுக்கு NCERT பாடப்புத்தகம் எதிர்பார்க்கக்கூடிய கற்றல் விளைவுகளை பெற்று மெமரி பேஸ்ல படிச்ச ஒரு பையன் கான்செப்சுவல் லேர்னிங் மூலமா ப்ராப்ளம் சால்விங்கும் ரீசனிங் ஸ்கில்லும் வாங்கி அகில இந்திய தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்காக இந்த சமூகம் வடிவமைத்த இந்த பாடத்திட்டத்தை மிக தெளிவாக எமது ஆசிரியர்கள் வகுப்பறைக்கு கொண்டு செல்வதற்கு வழிகாட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதற்காக இதை நாங்க வடிவமைச்சிருக்கோம். அப்போ நல்லா உற்று நோக்கிங்கன்னா ஆங்கில வழியில ஏகப்பட்ட சப்போர்ட் மெட்டீரியல் இருக்கு, ஏகப்பட்ட கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கு. ஆனா தமிழ் வழியில் பயிலுகின்ற மாணவனுக்கு உரிய கருப்பொருளும் உரிய பாடப்பொருளும் உரிய கோச்சிங் மெட்டீரியலும் இல்லை. அதை கொடுக்கறதோட மட்டும் இல்லாம நியூ டெக்ஸ்ட் புக் புதிய பாடத்திட்டமானது அகில இந்திய தேர்வுகளுக்கு போக்கஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட பாடத்திட்டமானது ப்ராப்ளம் சால்விங் அடிப்படையில ரோட் மெமரியை எடுத்துட்டு கான்செப்சுவலா லேர்ன் பண்ணி பொது தேர்வுகளில் ப்ளூ பிரிண்ட் இல்லாத ஒரு பொது தேர்வு என்பதே மிகப்பெரிய ஒரு மாற்றம். அப்போ கடந்த 2 ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய மாபெரும் மாற்றங்களுக்கு நமது மாணவனை ஆசிரியரை தகுதிப்படுத்த செய்வது, தயார்படுத்துவது என்பது இதனுடைய பிரதான நோக்கம். இந்த பேரடைம் ஷிஃப்ட் என்ன பண்ணிடுச்சு? கண்டென்ட்டை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு பதிலாக கான்செப்டை கான்சென்ட்ரேட் பண்ணிடுச்சு. கான்செப்டை கான்சென்ட்ரேட் பண்ணப்போ அப்ளிகேஷனை கான்செப்ட் பண்ணுது, அப்ளிகேஷனை கான்சென்ட்ரேட் பண்றப்போ ப்ராப்ளம் சால்விங்கை கான்சென்ட்ரேட் பண்ணுது, ப்ராப்ளம் சால்விங்கை கான்சென்ட்ரேட் பண்றப்போ அசெப்ஷன் ரீசனிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணுது. இப்படி கான்சென்ட்ரேட் பண்றப்ப என்னது அப்படின்னாக்க லேர்னிங் பிகம் அன் எக்ஸ்பீரியன்ஸ். செய்திகளை தெரிந்து கொள்வது, செய்திகளை தேர்வுகளில் திரும்ப எழுதுதல் என்ற நிலையிலிருந்து மாறி செய்திகளை அனுபவித்து செய்திகளின் மறைபொருளை புரிந்து கொண்டு நிலைகளை மாற்றிக்கொண்டு தன்னுடைய செயல்பாட்டை மாற்றிக்கொள்வதுதான் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்முடைய மாணவன் பெறுவதற்கு பல்வேறு வளங்களை ஒருங்கிணைத்து சக ஆசிரியருடன் இணைந்து செயல்பட்டு போட்டித் தேர்வுகளுக்கு உங்களை தயார்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட எனர்ஜைஸ்டு டெக்ஸ்ட் புக்கினுடைய விஷனை நனவாக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இப்போது முன் வந்திருக்கின்றோம். CBSல படிக்கிற ஒரு பையன் போர்டு எக்ஸாமினேஷனை பத்தி மிகப்பெரிய கவலை கொள்ள வேண்டாம், ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் மட்டும் பெற்று கவலைப்பட்டா போதும். தமிழ்நாட்டில் வரக்கூடிய கோச்சிங் சென்டர் எல்லாம் ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷனை பத்தி தான் கவலைப்படுது. ஆனா தமிழ்நாட்டு மாணவனுக்கான யூனிக்னஸ் என்னன்னா அவன் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு தயாரானும் ப்ரொஃபஷனலுக்கு தயாரானும். போர்டு எக்ஸாமினேஷன் மார்க்கை வச்சுதான் தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் அட்மிஷன் நடக்குது. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வேணா டேலண்ட் எக்ஸாமினேஷன் வச்சு நீட்டை வச்சு நடக்கலாம். ஆனா போர்டு எக்ஸாமினேஷன்லயும் மார்க் வாங்கணும், ப்ரொஃபஷனல் வாங்கணும். அப்ப போர்டு எக்ஸாமினேஷன்ல வெர்சடைலா இருக்கக்கூடிய நம்ம டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனலா டேலண்ட் எக்ஸாமினேஷன் டீச்சரா உருப்பெறதுக்கு இந்த காணொலி காட்சி உதவும். அப்போ மாணவன் போர்ட் பிளஸ் என்ட்ரன்ஸுக்கு தயாராக டீச்சர் போர்ட் பிளஸ் என்ட்ரன்ஸுக்கு பாடம் நடத்த மிக முக்கியமான திருப்பு முனையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்திற்கு தொண்டு செய்ய வந்திருக்கின்றோம். நாங்கள் we are really working for a cause. கைத்தட்டுதலுக்காகவோ பாராட்டுதலுக்காகவோ இந்த செயல்பாடு செய்யப்படல. 4 நபர்களை இந்த கணத்தில் நாங்கள் நிச்சயமாக நினைவு கூறுகின்றோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உதயச்சந்திரன் ஐயா அவர்கள் தமிழக மாணவர்கள் சிகரம் தொட வேண்டும் என்பதற்காக பாடத்திட்டத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. பல்வேறு வல்லுநர்கள் இந்த பாடத்திட்டம் உருப்பெறுவதற்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. இவங்களை வச்சுட்டு இவங்களுடைய துணையோட உருவாக்கப்பட்ட பாடத்திட்டமானது தன்னுடைய கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக நந்தகுமார் ஐயா அவங்க, மதிப்பிற்குரிய கார்மேகம் ஐயா அவங்க, இந்த 3 பேர்களுடன் நான் உரையாடிய காலகட்டத்தில் அவருடைய கனவை நனவாக்குவேன் என்று கூறினேன். அந்த கனவை நனவாக்குவதற்கு SCRT-னுடைய இயக்குநராக பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவொளி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நான் உங்களிடம் உறுதியளித்த செயல்பாட்டை வென்றெடுக்க களம் இறங்கியுள்ளோம். எங்களுடைய களத்தில் நாங்கள் தமிழக பள்ளி மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு
உறுதுணையான ஒரு காணொளி காட்சியினை உருவாக்கி அவர்களை பலப்படுத்தி உங்களுடைய கனவை நனவாக்குவோம் என்ற உறுதியினை இக்கடம் அளிக்கின்றோம். வாழ்த்துங்கள். அனைவரும் தமிழக மாணவர்களை பீடு நடை போட்டு அகில இந்திய தேர்வுகளில் வெற்றி பெறச் செய்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.